டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எங்க பொதுச் செயலாளர் அதுக்கு விளக்கமாக சொல்லிட்டார். இப்ப நீங்க நான் சொல்ற கேளுங்க. நான் எப்படி எங்க பொதுச் செயலாளர் காட்டிலுமா மாவட்ட செயலாளர் பெருசு, அமைப்பு பெருசு சொல்ற கேளுங்க. எங்க பொதுச் செயலாளர் இந்த கூட்டணி குறித்தும் இந்த ராஜ்யசபா குறித்தும் விளக்கமாக கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டார். யாரு உங்களோட பூராத்தையும் விவரங்கள் சொல்லிட்டார். எப்படி அமையும், எப்படி நான் கூட்டணி அமைக்க போறோம் என்பதை 6 மாதம் பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. 6 மாதம் பொறுத்துக்கங்க, பொறுத்த பிறகு கேளுங்க. ராஜ்யசபா இதெல்லாம் சீட்டெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் ஏற்கனவே பேசியிருப்பார். எங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு, அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு, எங்க அம்மா எப்படியோ, புரட்சி தலைவர் எப்படியோ, யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும், அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாருன்னா அது காரணமா நான் எடப்பாடியார். ஆனா ஜெயிச்ச மறு நிமிஷம் அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த எங்க பொதுச் செயலாளர் எல்லாம் மறந்துட்டு உடனே ஆளுங்கட்சிக்கு தாவிட்டாங்க. இருந்தாலும் எங்க தலைவர், எங்க பொதுச் செயலாளர் கொடுத்ததை நம்ம வாக்குறுதி கொடுத்துருங்க. அதனால நீங்க அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எங்க தோழமை கட்சிகள் எங்க கூட இருக்கவங்கள எப்படி அரவணைச்சு போறோம்னு எங்க பொதுச் செயலாளருக்கு தெரியும். எங்க தலைவர் புரட்சி தலைவர் வழியில அண்ணன் எடப்பாடியார் மிக அற்புதமாக கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க இப்பவே இதெல்லாம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ கற்பனை நாயகனாக மாறாதீங்க. நான் என்ன சொல்றாரு, நாங்களும் சொல்றோம், நானும் பல முறை சொல்லியிருக்கேன். எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்க, எங்களுடைய ஒரே எதிரி திமுக என்ற தீய சக்தி அழிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாது. இதுதான் புரட்சி அம்மாவுடைய நோக்கம். அதே வழியில இன்னைக்கு எடப்பாடியார் இருக்காரு. அப்புறம் என்ன, நீங்க இன்னைக்கு பிஜேபி போகணும். இன்னைக்கு இருக்கிறது என்ன பாருங்க, நாளைக்கு நம்ம இன்னொரு நாளைக்கு இறங்க போறோம். இப்பவே சுடுகாட்டில் போய் படுத்துக்கிறீங்களா? ஏங்க அதை போய் என்னைக்கு நடக்க போறது, இன்னைக்கு ஏன் கற்பனைக்கு வர்ற அது நாங்க முதல்ல அவங்க நீ வந்துட்டோம். இனி கூட்டணி என்ன என்பது அந்த நேரத்தில் கால சூழ்நிலையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகணும், எங்க அண்ணா திமுக ஆட்சி மலரணும், இதுக்கு யார் துணை வருகிறார்களோ அவங்களை ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு, விளக்கமா சொல்லிட்டாரு. அப்புறம் போயிட்டு ஏண்ட போய் தனியா கேட்டீங்கன்னா பொதுச் செயலாளர் கேட்டல எனக்கு சூப்பர் பவரா இருக்கு, அது எப்படி கமுக்குமா? அது பேச்சுவார்த்தை நடந்தாலே தப்பு இல்லை. அதாங்க எங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க, எடப்பாடியும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் தெரியாம சொல்லுவாராங்க. அதெல்லாம் விவரமானவர், ரொம்ப ரொம்ப விவரமானவர் அதான் எடப்பாடியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.